தொடர்கிறேன். நேற்றைய தவற மறந்து நாளைக்கு நான் என்ன செய்யலாம் என்று தேவனுக்கு ஓட வேண்டியது தான் தேவ நோக்கம். புரியுதா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும்போது அந்த தவறுலயே நான் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ரத்தத்தினால வசனத்தினால என்ன சீர்படுத்தினாரு, மறுபடியும் நான் என்ன பண்ணணும்னா சீர்படுத்தினா பத்தாது, தொடர்ந்து நல்ல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் காட்டணும். தவறோட நின்றக்கூடாது. பிசாசு பக்கத்தில் வந்து நிற்பான், குற்றப்படுத்திட்டே இருப்பான். அப்படி சொல்லிட்டாங்க பத்தியா, இப்படி சொல்லிட்டாங்க பத்தியா, இருக்காத நீ, போயிடு சபை விட்டு, செத்துரு, வாழாத, பைபிளை தூக்கி தூர போடு, ஜபத்தை தூக்கி வீசு, அதனால உனக்கு ஒன்றும் கிடையாது, அப்படி சொல்லிட்டே இருப்பான். நீங்க முன்னாடி ஏறணும். ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுக்கணும், வசனத்தினால சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது, அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கெல்லாம் தீமை வச்சு அங்கெல்லாம் நல்ல முத்திரையை பதிச்சுட்டே போடுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். பேதுருனுடைய வாழ்க்கை பாருங்க. இயேசு கிறிஸ்து ராத்திரி சொல்றாரு, நீ காட்டி கொடுப்பேன். நான் லேசப்பட்ட ஆள் நினைச்சிங்களா ஆண்டவரே, எவன் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படி சொன்னவன் ஓடி போயிட்டான். மறுதளிப்பேன்னு சொன்னார் இயேசு, மறுதளிச்சிட்டான். அதே மாதிரி இயேசு சொன்ன மாதிரி கரெக்டாக சேவல் 2 வாட்டி கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிச்சிட்டான். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதை முடிஞ்சிட்டு வலை எடுத்து தொல்ல மாட்டிக்கிட்டு ஐயா மீன் பிடிக்க போகிறேன்னு கடல் கரைக்கு போயிட்டான். பேதுரு கிட்ட வந்து நிற்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படியே குனிஞ்சு நிற்கிறான், கண் கலங்குது. என்ன மறுதளிச்சிட்டல, இனிமே மூஞ்சில முடிக்காத, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலைங்க. மறுபடியும் அவங்க கையில் சபையை கொடுத்தாரு. அந்த பேதுரு தான் முதல் அப்போஸ்தலர். அவர் தான் முதல் அப்போஸ்தலர். அதனால தான் பேதுரு ஊழியம் செய்த ரோமாபுரியை இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் தலையங்கமாக வச்சிருக்காங்க. இந்த பேதுருவை மறுபடியும் ஏன் அப்போஸ்தலன் ஆக்கினார் தெரியுமா? பின்மாறிட்டான்னு துரத்தலை, அவன் வந்துட்டான், மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைக்குள்ள வந்தான். முடிவு என்னன்னா, புறஜாதியையும் தேவனண்டைக்கு கொண்டு வருவதற்கு இவரையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். சபைக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு இவரை தலைவராக வைத்தார்.